நம்பிக்கையோடு 5வது முறையும் தனித்து 234 தொகுதியிலும் களத்திலே போட்டியிடுகிறது என்றால் உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அன்பிற்குரிய பெருமக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது அரசியல் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைப்பட்டு கிடக்கிற, உலகெங்கிலும் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் எல்லாம் தங்கள் உரிமைக்காக போராடி விடுதலை பெற்றார்கள். குறிப்பாக வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் அந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டி போராடி விடுதலை அடைந்தான். அது அரசியல், அந்த நாட்டின் விடுதலைக்கான அரசியல், ஒரு புரட்சிகர அரசியல். ஓசே மார்ட்டியும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சேர்ந்து கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு என்ற, என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தான் சேகுவேரா. சரியானது வென்றே தீரும் என்ற நோக்கத்தை கொண்டு கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளன் பிறக்கவில்லை என்றால் கியூபா அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக இருந்திருக்கும். அவன் போராடி தன் தாய் நாட்டை விடுதலை செய்தான். அது அரசியல். அடிமை நிலையிலிருந்து தன் இனத்தை மீட்பது, காப்பது, உரிமை பெற வைப்பது என்பது அது ஒரு அரசியல், புரட்சிகர அரசியல், மாபெரும் மாறுதலுக்கான அரசியல். அடிமை நிலையிலிருந்த தன் இன மக்களை உணர்வு சூடேற்றி விசுப்பி விடுதலை பெற்றான் ஆபிரகாம் லிங்கன். அது அரசியல். மார்ட்டின் லூதர் கிங்கும் மால்கம் எக்ஸும் மகத்தான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்து முழங்கினார்கள், தன் இன மக்களை எழுப்புவதற்கு, உசுப்புவதற்கு. அது அரசியல். கருப்பின மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது 27 ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் இருந்து வாடி வெளியிலே வந்து அதே நாட்டை அதிபராக இருந்த ஆண்டான் நெல்சன் மண்டேலா. அது அந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலைக்கான அரசியல், மகத்தான அரசியல், போற்றத்தக்க புரட்சிகர அரசியல். தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களின் உரிமைக்காக தான் கற்ற கல்வியையும் அறிவையும் பயன்படுத்தி புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது அரசியல். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தார். கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்ற எழுச்சி முழக்கத்தை முன்வைத்து தன் மக்களை உசிப்பினார், எழுப்பினார். அது அரசியல். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற பெருமக்கள் ஒரு மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை விடுதலைக்காக முன்னெடுத்தார்கள். அது அரசியல். சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் பிரிக்க முடியாத உரிமை. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இதே இந்த நிலத்தின் விடுதலைக்காகத்தான். செக்கிழுத்தான் நம் பாட்டன் வஉசி, அதுவும் அரசியல். சிறைப்பட்டார்கள் நம் முன்னவர்கள், அதுவும் அரசியல். தூக்கிலே தொங்கினார்கள், அதுவும் அரசியல். நோக்கம் அடிமை நிலையிலிருந்து அன்னை மண்ணை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்கிற புனித நோக்கம். ஆனால் இப்படியான அரசியல்
உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000 500 சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொள்கிறோம். ஒரு நாட்டின் அரசை நிறுவுகிற அரசியலிலே சாதியும் மதமும் தான் முடிவெடுக்கும் என்றால், சாராயமும் பணமும் தான் முடிவெடுக்கும் என்றால், அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும் என்கிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத உணர்ச்சி அது எப்படி அரசியலில் கலப்பது? அதுவே எப்படி அரசியலாவது? ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து அரசியல் கட்டமைக்கப்படுமானால், அதன் பொருட்டு ஒரு அதிகாரம் நிறுவப்படுமானால் அந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்கும்? நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் பொதுமையானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமா இயலாது. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. ஆடு மாடு நாய் நரி கோழி குஞ்சு எல்லாவற்றுக்குமானது. தெருநாயை கூட நீ அடிக்க முடியாது. அதுக்கு விலங்குகள் காப்பகம் இருக்குது, அது கேள்விகள் வரும். மரத்தை வெட்டாதே, மரம் மண்ணின் வரம், மரம் இல்லை என்றால் மழை பெற முடியாது என்ற மரத்தை வெட்டுவதை தடுக்கிறோம். மரத்திற்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவது முகாமிட்டு மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறார்கள், அது மாடுகளுக்கான அரசியல். மாட்டு தீவனம், மாட்டுக்கான இறை, அது விலை உயர்வு அதிகமாய்